இல்ல கேமரா டிவி எல்லாம் அந்த பேக்ல வச்சிருக்கேன். எல்லாமே இதுல பொருத்திக்கலாம். இது வந்து இப்ப கடைசியா பண்ண மாடல் சார். ஓகே, இது போய் இப்ப இது அழுத்தி தலைய பிடிச்சு எடுக்குமா? தலைய பிடிக்கிற மாதிரி நான் நிறைய கைகள் வச்சிருக்கேன் சார். உடம்பு பிடிக்கிற மாதிரி கைகள். கையை வேற மாத்தி இவருக்கு இதான் வேலை. மாத்திக்கலாம். ஆனா நேரா போய் மண்டையில இடிச்சிருச்சுனா இதுக்கு அது கேமரா எல்லாம் பொருத்தி இருக்கேன் சார். வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. இங்க பாரு. கேமரா நிறைய ரெண்டு கேமரா பொருத்தி இருக்கேன். மைனூட்டா தெளிவா பாத்துக்கலாம். இப்போ நீங்க பண்ணத உங்க டெக்னாலஜி வச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு குழந்தையை காப்பாத்துறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்பட்டுதா? டெஃபினெட்லி காப்பாத்திருக்காங்க சார். 2014ல சங்கரன்கோவில்ல வந்து கர்சன்ங்கிற ஒரு குழந்தை உயிரோட காப்பாத்திருக்கேன். இந்த மிஷின் கருவி வச்சு காப்பாத்தி நல்லா இருப்படா போடா. காப்பாத்திருக்காங்க. 14 வருஷம் என்னோட தொடர்பு வச்சுக்கு அப்புறம் இந்த ஆண்டு வந்து பட்ஜெட் நிதி ஒதுக்கி இந்த ஆண்டு எல்லா மாவட்டங்களையும் வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரும். உங்களுக்கு இது தோணுச்சு இது சக்சஸஃபுல்லான ப்ராஜெக்ட் தான், நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம்னு எப்ப தோணுச்சு? குழந்தையை வச்சு நான் தூக்கி பார்த்தேன் சார். அது ரொம்ப கொடூரமான நிகழ்ச்சி. அதாவது என்ன சொல்லக்கூடாது. என்னோட 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை இந்த கண்டு எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பையனை கூட கையை தூங்க ஒரு தடவைலாம் பிடிச்சி தூக்கிட்டேன் சார். தூக்கும்போது அப்படியே எங்களுக்குள்ள மர்ம பிடிமாய் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பண்ணி கடைசியா வந்து சரியாயிருச்சு. இந்த மாதிரி ரியலாவே நிறைய ஒரு 14 வருஷம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன்.